பேரும் எப்போவுமே சந்தோஷமாக வாழணும், ஒற்றுமையாகவும் வாழணும். இதில் நினைஞ்சிருக்க தம்பிக்கும் கவிக்கும் இனிய இல்லற வாழ்க்கை அமையணும் என்று சொல்லியும் அதுக்கு நீண்ட ஆயிலும் நல்ல வாழ்க்கையும் இருக்கணும் என்று சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஹாய் தம்பி அண்ணி, 2 பேரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க. 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இதே மாதிரி எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸாக எப்போவும் சந்தோஷமாக இருப்போம். தம்பியை பற்றி சொல்லி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. சரி சொல்லலைங்க, அவனுக்கு நிறைய சொல்லலாம். அதுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்து பண்ணுவான். அவன் பட்ட கஷ்டங்கள் வந்து பின்னாடி இருக்கிற 3 பேர் நான் வந்து படக்கூடாதுன்றதுக்காக எதுவுமே சொல்லாமல் அவன் கேட்டது எல்லாமே கொடுத்துருக்கான். இந்த வரைக்குமே நான் அன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னாலே அதுக்கு முழுக்க அவன் தான் காரணம். ஒரு அப்பா அம்மா என்ன செய்வாங்களோ அதெல்லாமே வந்து அவங்க இடத்துல இது பண்ணியிருக்கான். ஸோ என் மைண்டில் இருக்கிறது போலவே அவனை நல்லா வச்சுருக்கணும் தான். ஸோ அவனை கண்டிப்பாக நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹலோ, அப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, அண்ணாவை பற்றி நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் திடீர்னு சொல்ல எனக்கு இருக்கு. அதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் நான் லண்டன் பாடுறதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் ஃபைனான்ஸில் யாரும் சப்போர்ட் பண்ணல. ஒரு சப்போர்ட்டுமே அண்ணா தான். நான் அண்ணான்னு சொல்ல மாட்டேன், தம்பின்னு தான் சொல்லுவேன். நான் இல்லை, எல்லாரும் அப்படி தான் விட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதை விட எனக்கு ஸ்டில் மறக்க முடியாது என்னன்னு கேட்டால் நான் ஒரு சில்வரில் ட்ரிங் போடணும்னு எனக்கு ஆசை. எங்களுக்கு எங்களோட நட்சத்திரத்தோட கிரந்தத்தோட எங்களுக்கு பொருத்தமான ஒரு ரிங் அப்படி போட்டால் அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமா இல்லையான்னு தெரியாது. இப்போ எனக்கு ஆசை. இப்போ நான் வந்து அது அப்படி செய்ய கொடுத்தது சின்னனாவோட போய் தான் கொடுத்தாரு. ஆனால் அது நான் கொடுக்க போய் 1 வீக்கில் வந்துடுமென்னு சொன்னாங்க. 2 வீக்ஸ் அப்படியே ட்ரை பண்ணி நான் அதை எடுக்க, அது எனக்கு கிடைக்கல. பிறகு சின்னனா ஸ்வீஸ் போயிட்டேன். அதுக்கு பிறகு ஓகே, நான் அதை மறந்தே போயிட்டேன். எனக்கு திடீர்னு லண்டன் எல்லாம் செட் ஆகிட்டுது. நான் அதை மறந்தே போயிட்டேன். ஆனால் எனக்கு அது அவளை ஆசைப்பட்டு கொடுத்தது. ஓகே, அதை அப்படியே விட்டுட்டேன். பிறகு நான் வலிக்கிட்டேன். பைக்கில் லண்டன் போகிறதுக்கு கொழும்பு போய் கொண்டிருந்தோம். அப்போ திடீரென்று நான் என்ன தம்பி அவனை வலசன்று சொல்லுவேன். வலசிட்ட இதை கொடுத்தவன் அப்போ எனக்கு தான் என்ன சொல்லி தந்தேன். நான் என்ன என்று சொல்லி பார்த்தேன். அவனை பெரிய நாட்டில் ஒன்று கொடுக்க சொன்னாங்க. என்ன என்று சொல்லி பார்த்தேன். அது ட்ரீம்க்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த இதுதான் அது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கல. அது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது நம்ம நாட்டில் கிடைச்சது. அப்படியே கூடவே இருக்கு. இது ஆல்வேஸ் நான் இது எப்போவுமே போட்டுக்கிறதா இருப்பேன். இது எனக்கு ஏன் அவ்வளோ ஸ்டில் மறக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னேன். நான் அங்கே வெளிக்கிற டைம் எல்லாருமே வெளிக்கிட்டு ரெடி, பையனாவை காணையில். அப்போ எல்லாருமே டென்ஷன் ஆகி குழம்பிட்டாங்க. எங்கே சொல்லாமல் ஒருத்தருக்கும் தெரியாது எங்கே போனான்ட்டு. கோல் அடிக்க வரேன்ட்டு கான்சல் பண்ணுவேன். அப்போ பிறகு எனக்கும் கோவம் வந்துட்டுது கொஞ்சம். ஏன்டா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன், வெளிக்கிறோம் அப்படி வந்துட்டு. பிறகுதான் தெரியும் இது எடுக்கத்தான். ஸ்டில் இப்பவும் மறக்க முடியாது. அதான் சொல்லுவேன். அப்புறம் விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப். இப்போவுமே இப்படி ஹாப்பியாக இருக்கணும். ஹாய் தம்பி, நீங்கள் நீண்ட காலம் உங்களோட மரம் என்ன
அன்புக்குரிய மருமகளோடு சீரும் சிறப்பும் சந்தோஷமாகவும் வாழணும் என்று எல்லாம் மேலே ஐடிய பிரசரை முருகனாக நமது குலதெய்வத்தை வேண்டி நிற்கிறேன். குடும்பத்தில் என்னுடைய பொறுப்பில் இருந்து அவர் தகப்பனாக இருந்து செய்தது என்று இன்றைக்கும் மறக்க மாட்டேன். என்று அவர் இன்னும் இந்த வகையிலையும் இன்னும் நோவப்படி இல்லை. அவர் தான் இந்த கஷ்டத்தை அறிஞ்சு தன்னை ஒரு மெழுகு திரி மாதிரி தன்னை உருக்கி எனது குடும்பத்தை இந்த அளவுக்கு சிறப்பித்தவர் அவர் என்று வாழ்நாளில் நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு பிள்ளை யாருக்குமே கிடைக்காது. அது அவர் ரெண்டும் நீரோடி வாழ்வாகணும் என்று வாழ்த்தி அவர் சந்தோஷமாக எப்பவும் பார்க்கணுன்றதை நான் இருக்கும் வரைக்கும் எனக்கு ஆண்டவனை வேண்டியிருக்கிறேன். இது எல்லோரும் இப்படி ஒரு மகனை யாருக்கும் கிடைக்குமோன்றது எனக்கு சந்தேகம். ஆனால் எனக்கு கிடைச்சதை நினைத்து மிகவும் பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் என்ன தவம் இருந்தனோன்னு தெரியல. ஹாய் தம்பி, மாணவ பற்றி சொல்கிறேன். நிறைய நான் சொல்லணும், ஆக நிறைய தெரியாமல் ஒரு கொஞ்ச நேரம் சொல்கிறேன். அவர் எங்களுக்கு செய்த இதுகளை சொல்ல முடியாத இது. இந்த படிப்பு முடித்து சிறு வயசில் வேலை செய்ய தொடங்கினாங்க. அவருக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சது முறை அங்கே கொழும்பு கம்பா. அதுக்கு போகாமல் எங்களோட குடும்பத்தை தான் கொண்டு இயக்கணுன்றதுக்காக வேலை செஞ்சவன். வேலை செஞ்சு அவர் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களை தனது சகோதரிகள், இளைய சகோதரிகளுக்கு தாங்கள் பட்ட துன்பங்கள் மாதிரி அவை படக்கூடாது அவைகளை செல்லமாகவோ என்ன கேட்டாலும் மறக்காமல் கொடுத்து ஒன்றுமே என்ன கேட்டாலும் தம்பி இவ்வளோ வேணுமென்றான் அண்ணாவை தம்பி என்றான் சொல்லிவிடும். அவளை என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டோன்னு மறக்க மாட்டேன், கொடுப்பார். அவருக்கு வேலை கிடைச்சதும் விமுத் ஃபினான்ஸ் அதில் எனக்கு கிடைச்சது கம்பெனியில். அதில் இருந்து அவர் எங்களோட குடும்ப சுமைகளை சுமந்து எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருந்தது. ஆனால் வீட்டில் எந்தவித ஒரு இதுகளும் இல்லை, ஃபேனோ அப்படியான ஒன்றுமே எதுவுமே இல்லை. அவர் வேலை செய்ய தொடங்கினோடனே முதல் எனக்கு ஒரு அதுக்குமே ஒன்று சொல்லுவாங்க. அவர் வேலைக்கு போய்க்கல சைக்கிளில் தான் போவார். எவ்வளோ வடிவாக வலிக்கிட்டோன்னு போவார். சைக்கிளில் போய்க்க எனக்கு சரியான கவலை வரும். இந்த பிள்ளை மோட்டர் சைக்கிளில் போகிற நேரம் சைக்கிளில் போவேன். ஆனால் அவருக்கு மோட்டர் சைக்கிள் எடுக்கக்கூடிய வசதி இல்லை. கஷ்டமென்று சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை. அப்பா அந்த விதத்தில் அவர் ஒரு குறையும் விட இல்லை. அப்பா 5 பேரையும் படிப்பிக்கிறது என்றால் நிறைய கஷ்டம். அவர் நான் பிஸ்னஸ் தேங்காய் பிஸ்னஸ் தான் 5 பேரையும் படிப்பித்தவர். எந்த குறையும் இல்லை. எங்களுக்கு இந்த வெளிநாட்டில் நின்றும் உதவி என்று இல்லை. அப்பான்ற உழைப்பில் தான் நாங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாரும் படித்து வந்து அதை மனதில் கொண்டு தான் எங்களோட குடும்பத்தை அப்பாண்ட சுமைகளை தான் குறைக்கணும் என்று தான் உழைக்க வலிக்கிட்டவுடன் தனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தார். எவ்வளோ காலத்துக்கு அது எங்களுக்கு மனதுக்கு நிறைஞ்ச சந்தோஷம். எடுத்த பின்பு வீட்டுக்கு பிறகு பாக்ஸ் செட் ஒன்று எடுத்தேன். பிறகு ஃபேன் எடுத்தேன். ஃபேன் இல்லை, வீடு இருந்தும் ஃபேன் இல்லை, ஃபேன் எடுத்தேன். பிறகு கொஞ்சம் காலத்தால் ஃப்ரிட்ஜ் எடுத்தேன். பிறகு கொஞ்சம் காலத்தால் இன்னும் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தேன். தம்பிக்கு தேவையென்று அப்போ இன்னும் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த கஷ்டத்தையும் சொல்கிறீங்கள, எப்படி காசு வருது, எப்படி இதெல்லாம் செய்யணுன்னு சொல்கிறீங்கள. ஏன்னா தான் தன் குடும்பத்தை முன்னேற்றோம் என்ற இதில் என்ற பிள்ளை அப்படியெல்லாம் செய்து என் அக்காவுக்கு திருமணம் செய்து வச்சேன். யாருமே செய்ய இல்லாத அளவுக்கு வெளிநாட்டு உதவியண்டு இல்லை. எங்களுக்கு வெளிநாட்டு உதவி கிடைச்சதுண்டா அவர் கொஞ்சம். ஆனால் அவர் யாருமே வெளிநாட்டில் உதவியோ இல்லை இங்கே எங்களோட கொட்டாவத்தையில் யாருமே இப்படி செய்திருக்க மாட்டேன். தன் முயற்சியால் சீதனம் முதல் கொண்டு வீடு திருத்தின முதல் கொண்டு அக்கா வடிவா திருமணம் செய்யும். எங்கள் வீட்டுக்கு அவதான் முதல் பிள்ளை. எல்லாருமே இப்படி யாருமே செய்ய மாட்டேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எங்கள் பிள்ளை ரிசப்ஷனுக்கு கூட எல்லாரும் திக்கிட்டு நம்ம அந்த அளவுக்கு நாங்கள் கூட எதிர்பார்க்குற அளவு எல்லாம் தண்ட முயற்சியால். ஆனால் ஊரில் உள்ள வச்சு வெளிநாட்டில் இந்த காசு வந்துடலாம் அப்படி
அப்போ அதால் இது இல்லாமல் எல்லாம் செலவழிச்சவேன்னு சொல்லி அப்படி இல்லை. வெளிநாட்டில் என்ற பிள்ளைன்ற உழைப்பு தான் அது அவ்வளவு. வெளிநாட்டுடன் கிடைச்சதான் எங்களுக்கு ஒரு சிறு தொகை தான் கிடைச்சது. மற்றும்படி அந்த 1 கோடியும் என்ற பிள்ளை தான் செலவழிச்சு, அதில் ஒரு கொஞ்சம் தான் வெளிநாட்டு. அது அப்படியெல்லாம் செய்து இன்று வரை எங்களை ஒரு குறை இல்லாமல் பார்க்குறேன். அவருடைய திருமணம் கூட நாங்கள் நெடுகளும் கேட்போம், ஐயா கல்யாணம் கட்டையா கட்டுன்னு சொன்னால் பொறுங்கம்மா இந்த சுமை தீரணும். நான் சொல்லுவேன், சுமை எப்போ தீர்றது? அது எப்போவுமே தீராது. கல்யாணம் கட்டையாச்சு ஒரே மறுப்பு தெரிவிச்சுன்னு வந்தேன். எங்களுக்கு வேறு அவர் லவ் பண்ணுறாருன்னு வெளியாக்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு தெரியாது. இப்போ குறிப்பிட்ட காலத்தில் நான் ஒரு திருமணம் கொண்டு ஃபிக்ஸ் ஆகினா அப்புறம் தான் எங்களோட தங்கச்சின்னு புருஷன் ஃபிக்ஸ் ஆகினா அப்புறம் கூப்பிட்டு கேட்க அவைக்கு சொன்னது இப்படி நான் விரும்புகிறேன்னு நினைத்தேன். அப்போ அவை மூலம்தான் எங்களுக்கு தெரியும் இப்படி விரும்புகிறாருன்னு. அதுக்கு பிறகு நாங்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. எங்களோட சுமையை எங்களுக்காக தன்னை தியாகம் செய்த பிள்ளைக்கு நாங்கள் இது மறுப்பு தெரிவிக்கக்கூடாது, செய்யணுமென்றே முடிவெடுத்துட்டோம். இப்படி ஒரு பிள்ளை யாருக்கும் கிடைக்காது. இவர்களுக்கு கடவுள் தந்தோம் வேற. இதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருக்கணும், எல்லாரும் பெற்றார பார்க்கணும். உண்மையில இந்த பிள்ளை 100க்கு 100 சுகமான பிள்ளை. யாருமே எதையுமே அவர் மனசார உதறே நோடிக்கிறே இல்லை. அதே போல அவருக்கு வந்த வைகும் சூப்பர். எனக்கு ஒரு மகாலட்சுமி. அவருக்கு ஏற்ற மாதிரியான பிள்ளை, அவர் குணமான பிள்ளை. அவரை மாதிரியே எனக்கு மருமகளும் அமைஞ்சிருக்கு. இதை விட வேறு ஒன்று எனக்கு தேவை. நிறைய சந்தோஷமா இருக்கேன். இந்த பிள்ளை கல்யாணம் கட்டணும்னு நான் இருந்ததை விட நிறைய சந்தோஷமா இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்றேன், இப்படி ஒரு பிள்ளை யாருக்குமே கிடைக்காது. தங்கத்தின் மேல் தங்கம். நான் நேரத்திலேருந்து பவன் தந்து உண்மையிலே பெருமைப்பட்டு உண்மையில ஹீரோ தானே நேரத்திலேருந்து பார்த்துட்டு வெளியில இருந்து மாற்றதை விட உள்ளே இருந்து உன்னை பற்றி பார்த்து பத்திரம் ஒரு வேர்ட்ஸ் வந்துருது மாதிரியான நான் கொட்டாவதில் பார்த்த பேரண்ட்ஸில்
ஸோ இந்த பிள்ளைகள் இப்படி ஃபியூச்சரில் வர வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த பிள்ளை சும்மா கேட்டு அதுலேருந்து அப்படியே பண்ணலாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன ஒரு ஒவ்வொரு ஹோம் ஃபிட் பண்ணுறது அதுக்கு ஃபிட் பண்ணி தான் அப்படி கடைசியாக போட்டு நீ எப்படி போட்டுருக்காங்க